வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். இந்த சம்மருக்கு ஜில்லுன்னு ஒரு மாம்பழம் குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மாம்பழத்தை தோல் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கலாம். 1/4 கப் சர்க்கரை, ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியோ பாலோ சேர்த்து கலந்துக்கலாம். ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு வீட்டில் ஐஸ்கிரீம் மோல்டு இல்லைன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரில் கூட பண்ணிக்கலாங்க. ஊற்றிட்டு மேலே ஃபாயிலாக கவர் பண்ணிவிட்டு ஓட்டையை போட்டு ஐஸ்கிரீம் குச்சியை போட்டுக்கலாம். இப்போ இது 4 ஃபில் பண்ணிட்டோம். இதை முடியால் கவர் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் குச்சி போட்டுக்கலாம். நம்மளுக்கு மாம்பழம் மட்டும் இல்லைங்க, இது ஆரஞ்சு, வாட்டர்மெலன் எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதில் நம்ம பண்ணிக்கலாம். வீட்லேயே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் எதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கிறோம். இப்போ இது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்த உடனே வராது, இந்த மாதிரி 5 செகண்ட்ஸ் தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கணும். வாவ், சூப்பரான மாம்பழம் குச்சி ஐஸ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸை பார்க்க பெல் பட்டன் டேப் பண்ணுங்கள்.